ஹலோ வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொட்டீன் ஆரம்பிக்கிறது 5:15. பார்த்தீங்களா, நேற்று 6:30 ஆரம்பித்தேன், இன்றைக்கி 5:15 ஆரம்பிக்கிறேன். எழுந்துட்டேன், அலாரம் வச்சு எழுந்திருக்கேன். திருப்பி தூக்கம் வராமல் இருக்கணும், அப்படியே பழகிக்கணும். நேற்று கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தூங்குறதுக்கு, நாளைக்கு தினம் சீக்கிரம் தூங்கணும். காலையில் இப்படி தான் இருக்குது, ரொம்ப ஆச்சு. காலையில் எப்படியும் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் இன்ஜின் ஆன் பண்ணி வைக்கணும். எப்பவுமே காலையில் எடுக்கும்போது கிலோமீட்டர் செக் பண்ணிப்பேன், எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது, ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறாங்கிறத செக் பண்ணிக்கணும். தினமும் காலையில் ஒரு கிளாஸ் தண்ணி, சுடு தண்ணியோடு தான் நம்ம லைஃப்பில் தொடங்கணும். காலையில் டைம் இருந்ததுன்னா அப்படியே போய்ட்டு அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வருவேன். மேக்ஸிமம் சாயந்தரம் தான் போவேன். பால் ஒரு மாதிரி காலையில், ஏன்னா நானும் இப்படி தான் கொஞ்சம் எந்திரிக்கிறேன். நைட்டம் தூங்க லேட் ஆகிடும், காலையில் எந்திரிக்க லேட் ஆகிடும். மேக்ஸிமம் சாயந்தரம் போவேன். அதுதான் இந்த காலையில் போவேன். பார்த்தீங்கன்னா அம்மா லேண்டன் பார்த்தீங்கன்னா மணிக்குள்ள பயமாக வச்சுருவாங்க. மணிக்காலில் யாருக்கா கேட்டு வாங்க எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கஷ்டம் தெரியல, வீட்டில் வட்டி நான் இருக்கிறேன். இங்கே கண்டுபிடிக்கப்போம் கட்டப்பா. பெரிய ஆபத்து என்னென்னா, கோரி எழுந்துச்சுங்க, 7 மணிக்கு எழுந்துச்சு. என் உயிரை வாங்க போகுது. சரி, இது வேக போட்டு வெங்காயம் வெட்டி வைக்க சொல்லுச்சு. இது 10 மணிக்கு, இது வேக வச்சு ஒரு டிஃபன் வாசலில் போட்டு எடுத்துகிட்டு போயிடணும். 8 மணிக்கெலாம் நம்ம உப்புமா சாப்பிட்டுட்டு கிளம்பிடணும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கிச்சனுக்கு க்ளீனாக இருக்காதுன்னு. எங்கள் கிச்சன் எப்போயும் க்ளீனாக தான் இருக்கும். விஷயம் என்னென்னா, நான் எடுக்க வரும்போது க்ளீனாக இருக்காது. அப்போ தான் க்ளோரி எல்லா சமையல் முடிச்சுட்டு போயிருக்கோம். அடுத்தது நான் நைட்டு க்ளீன் பண்ணி வைப்பேன், இல்லை க்ளோரி க்ளீன் பண்ணி வைப்பேன் நைட்டு. அந்த டைமில் எடுக்கிற வீடியோ தான் மேக்ஸிமம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறது. அதனால எல்லோரும் நினச்சிக்கிறாங்க கிச்சன் எப்போ பார்த்தாலும் மெஸ்ஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கிச்சன் எப்பவும் க்ளீனாக இருக்கும். சிங்கில் பாத்திரமும் வைக்க மாட்டோம். அதாவது பாத்திரம் இதில் கூட இருக்காது, மேக்ஸிமம் இருக்காது. இல்லை காய வச்சு எடுத்து வச்சுருவோம். இடம் பற்றாக்குறையினால அங்கே இங்கே பாத்திரம் இருக்கிற மாதிரி தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நிறைய பொருள்லாம் இங்கே இல்லை. ஆல்ரெடி எங்கள் பழைய கிச்சன்லாம் இது ரொம்ப கம்மி. இதெல்லாம் பாருங்கள், இது ஒன்றுமே இல்லை. எங்கள் பழைய கிச்சனோட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். பழைய கிச்சனோட வீடியோவில் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே இடம் ஃபுல்லாக இருக்கும். ஒன்றுக்கு அது சைஸ் கரெக்டாக வச்சுருப்போம். ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்ற வரல. இங்கே ஒரு சத்தம் வருது பார்த்தீங்கன்னா, இந்த சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் கட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை எடுத்துகிட்டு வரலாம்னு போனால் இங்கே பாருங்களேன், காலையில் ஆர்டின் கருவேப்பிலை இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, எல்லாமே ஆர்டினாக தான் இருக்குது. இங்கே பாருங்க, பாது ஒரு வாட்டி வளரும் போடுது. இந்த மாதிரி க்ளோரி சொல்லிச்சு, இதில் சமையலில் போடாதீங்க, எடுத்து வைங்க, நான் புக்கில் வச்சுக்கிறேன்னு சொல்லுது. சரி, ஓகே, அதனால் வச்சுட்டு வேறு 2 இருக்குது, அதை பறித்து வச்சுருக்கேன். அது யூஸ் பண்ண வேண்டியது தான். யாய் ஷூ
ஏஞ்சிட்டாங்க. இடையில ஒரு ஃபோன் வந்துச்சு, அதனால லேட் ஆகிடுச்சிங்க. அப்புறம் டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் 8:20. ஆனால் 8 மணிக்கு முன்னாடி செஞ்சாச்சு. இது இல்லாமல் 10 மணிக்கு தேவையான ஸ்நாக்ஸும் ரெடி. அதாவது என்ன ஸ்நாக்ஸ்னால், அது பேர் என்னது, கார்ன். அதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துன்னு போயிடுவேன். வரும்போது ரோட்டில் கூட சாப்பிட்டு வருவோம். ஆமாம், எங்கே போகிறேன்னு சொல்ல மறந்துட்டு பாருங்க. டிமார்ட் கிளம்புறோம். நேற்று சொல்லியிருந்தேன்ல, டிமார்ட் கிளம்ப போகிறோம். அங்கே போயிட்டு என்னென்ன பொருள் கம்மியாக தான் மட்டும் அப்டேட் பண்ணுறேன். ஃபுல்லெல்லாம் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க, ப்ளஸ் அதுக்கும் டைம் இல்லை, நிறைய ஒர்க் இருக்குது. அதனால கரெக்டாக பொருள் எடுக்க போகிறோம். ஏதாவது விலை ரொம்ப கம்மியாக இருந்தால் நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். 2 தட்டு மட்டும் தான் இருக்குது. இது கழுவி வச்சுட்டு போயிட வேண்டியது தான்.